வானகம் பசங்களா, இந்த வீடியோல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மை ட்ரெஸ் அப் டார்லிங்கோட சீசன் 2 எபிசோட் 1 ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு சில பேர் நான் ஆல்ரெடி சீசன் 1 போட்டுருந்தேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நீங்க புதுசா பாக்குறவங்க வந்து போய் நீங்க இந்த சேனலை தேடி பார்த்தாலுமே சீசன் 1 ரிவ்யூ வந்து கிடைக்காது. ஏன்னா அது வந்து பழைய சேனல்ல போட்டது. ஸோ யாராவது பார்த்துனே அப்படின்னா பழைய சேனல் என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்கறேன். சப்போஸ் சீசன் 1 நான் போட்டது பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் போட்டு விட்டு போங்க. இப்போ நம்ம சீசன் 2 எபிசோட் 1 வந்து பார்ப்போம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். எபிசோட் எப்படி ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு அனிம் பார்க்குறோமா, அந்த அனிமுள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அனிம் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம கோஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிம் வந்து பார்த்துக்கிறா, மரின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து போகுது. அதுக்கடுத்து நம்ம மரின்னா அப்புறமா கோஜா வந்து அதை பற்றி பேசினுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த காஸ்பிளே பற்றி சொல்றாங்க. அப்ப கோஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கேரக்டர் அதுல இருக்கிறான். அவனை வந்து பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு மரியன் வந்து இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பொண்ணு வேற இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணை தான் வந்து பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த பொண்ணோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆரிஷா. சோ அவளதான் நான் காஸ்பிளே பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவ சொல்றான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரேண்டமா பேசினே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பன்னியை பத்தி பேச்சு வருது. அதாவது பன்னி அவுட்ஃபிட்னு சொல்லிட்டு வச்சிங்களா, எல்லாருமே வந்து அந்த ராஸ்கல் டஸ் நாட் ட்ரீம் ஆஃப் பன்னி சென்பாயின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் அதை பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மாய்சன் வேற இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பன்னி அவுட்ஃபிட் தான் அந்த அனிமல வந்து அந்த 3 பொண்ணுங்க போட்டிருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணை தான் மரின் வந்து ஆவறதுக்கு ஆசைப்படுறான். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னி அவுட்ஃபிட்டை பத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவுட்ஃபிட்ல இருந்து பன்னியை பத்தி பேச்சு மாறுது. பன்னினா முயல் தாங்க. அதை பத்தி வந்து பேசிக்கிறான். முயலை பிடிக்காத யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு மரின் வந்து கேட்கறா. இவன் ஃபர்ஸ்ட் மூழ்கிறான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆமா எல்லாருமே பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறான் பேச்சுல. அதுக்கடுத்து மரின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடியோ பத்தி பேசுறா. கோஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சீசன் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டூடியோல வந்து போட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு வந்து கூட்டு போவா. அங்க வந்து பாத்தீங்கன்னா சில பல வேலை எல்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமெடியா போயிருக்கும். ஸோ நம்ம கோஜாக்கா வந்து ஸ்டூடியோ சொன்னாலே இது ஞாபகம் வருது. அவன் வந்து பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்துது. அதுக்கடுத்து நீங்க ஸ்டூடியோ புக் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல, ஆனா புக் பண்றது முன்னாடி ஆல்ரெடி காட்டிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அவன் வந்து பாத்தீங்கன்னா வெக்கப்படுற மாதிரி ஆரம்பிச்சிடறான். சோ அதுக்கடுத்து அந்த டைம்ல மரின் வந்து ஒரு சாப்ஸ்டிக்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், பேர் கரெக்டா தெரியல, சாக்லேட் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஒரு ஸ்டிக்கோட ஷேப்ல. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கின்னு உனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ கேட்கறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பை ஃபுல்லா வச்சுக்கிறான். ஆனா அதை கொடுக்காம அவன் வாயில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சி வந்து எடுத்து வச்சுன்னு இந்த எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கிட்டக்கு போறான். அவன் ஏற்கனவே அவனுக்கு வேர்த்து ஊத்திருந்துச்சா, இதை பார்த்தோன்னே அவன் உடம்புல உதற ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி நான் கூட ஏதோ நடக்குமோன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சுக்கிறான். இந்த பொண்ணு பக்கத்துலேயே போறான். சரி ஏதோ நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் வந்து மீதி சாப்ஸ்டிக்கை தின்னுட்டு நான் சும்மா வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு அவ சொல்றான். ஆனா இந்த இடத்துல வெறுப்பேத்துறது கோஜா மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதை எடுத்து மாதிரி என்ன பண்றான்னா ஓரமா போயிட்டு வெக்கப்படுறான் நடந்தது நினைச்சு. கோஜா வந்து அனிம் பார்த்துன்னு இருக்கிறான். அதுக்கடுத்து நம்ம மரினை தேடி அவரோட ஃப்ரெண்டு வந்து வரா. வந்துட்டு எங்க போன நீ, ஹாலோவின் பத்தி நான் பேசணும் சொல்லி நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீ மட்டும் காணாம போயிட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறா. இவன் வந்து சரி சரி மன்னிச்சிரு, இந்த உனக்கு அந்த சாக்லேட்னு சொல்லிட்டு அவ வந்து கையில கொடுக்குறா. உடனே அவளை வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் ஆயிடுறா. இதுக்கடுத்து மரின் வந்து அந்த பொண்ணு கூட கிளம்பி போறா. கோஜா வந்து அவன் மட்டும் தனியா அங்க இருக்கிறான். சோ அதுக்கடுத்து இன்னொரு நாள் ஆகுது. அப்ப மரின் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வெக்கப்பட்டுன்னு போறா. சோ ஆக்சுவலா என்ன நடந்துருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீ அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து கோஜா அவளுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான். இந்த மாதிரி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெக்கப்பட்டுன்னு ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து வீட்டுக்கு கூட்டுக்கிறான். ஐயோ நீ வெக்கமாகறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா கியூட்டா பண்ணிட்டு போயின்னு இருக்கிறான். சோ ஒன்ஸ் அவன் வீட்டுக்கு போன வருமா, கோஜா வீட்டுக்கு போன வருமா, அவன் ஒரு மூலையில வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறான். என்ன நடந்துருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் தச்சிருந்தான்ல அந்த பண்ணி ட்ரெஸ், அதுல ட்ரெஸ் வந்து கீழே ஃபுல்லா கரெக்டா தச்சுட்டான். மேலே வந்து பாத்தீங்கன்னா தச்சு முடிச்சிட்டான். ஆனா மேல வந்து அது ஃபிட் ஆயிருக்கணும். ஆனா ஃபிட் ஆகாம அது போட்டாலே கீழே வந்து ஒன்று இருக்குது. சோ என்ன பண்றேன்னு தெரியாம வந்து முடிச்சுக்கிறான். மரின் வந்ததுக்கு அப்புறமா ஆமா தலைவலி ஆச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஏன் நீங்க ஸ்டாப் போய் கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அவன் உடனே அனிமல இந்த மாதிரி ஸ்டாப் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அதுக்கடுத்து சரி பரவாயில்ல இப்போதைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது மேல ஒரு கோட் வர போடுவான் பன்னி சூட்டுக்கு மேல, சோ அது போட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு மரின் சொல்றான். இவனும் வந்து பாத்தீங்கன்னா மனசு ஏத்துக்கல, இருந்தாலும் சரி பாத்துக்கலாம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்றான். அதுக்கடுத்து வா இப்பயும் நம்ம ஷாப்பிங் போறோம்னு சொல்லிட்டு நம்ம மரின் வரும் கோஜோ 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. சோ போனது வருமா கடைக்கு போறாங்க. நம்ம கோஜா வந்து போயிட்டு ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிறாரு. அவர்கிட்ட இந்த பன்னி சூட்டை பத்தி கேட்கறான். அவர் உடனே இவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு, மேலே கீழே பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவனும் வந்து பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு சொல்றான். இவர் வந்து பாத்தீங்கன்னா மனசு தேத்திக்கிறாரு. சரி பரவாயில்ல காலகட்டம் வந்து மாறின்னு வருது, ஒரு பையன் இந்த ட்ரெஸ் போட்டா என்ன தப்புன்னு சொல்லிட்டு அவன் மரினுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தான். ஆனா அவர் வந்து என்ன நினைச்சுக்கிறாருன்னா இவன் தான் அந்த பனி சுட்டு போட்டு போறான்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிறாரு. அதுக்கடுத்து மரின் வர வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு வந்து புரியுது யாருக்காக வந்துக்கிறான்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டின்னு போறாரு. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டாப் எடுத்து கூட கூட்டின்னு போறாரு. அப்ப அந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசிட்டு போறாங்க. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்டாப் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது பதில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாருங்க, அதெல்லாம் தைக்கிறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு வந்து தெரியாது. சோ அது வந்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உடனே கோஜா வந்து பாத்தீங்கன்னா அடைச்சா இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்காக நீ வந்து ஃபீல் பண்ண தேவையில்ல,
நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா முழு கவனமும் அது உள்ள போயிடும். சின்ன சின்ன விஷயத்துல நம்ம மறந்துடுவோம். ஸோ ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு சில டைம் வந்து வெளியே வந்து பார்க்கறது நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது நம்ம வந்து அனிமுக்குன்னு சொல்லிட்டு மட்டும் இல்ல, ரியல் லைஃப்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன தேவையோ அந்த பொருளை வந்து நம்ம கோஜா கிட்ட கொடுக்குறாரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போனவரும் மரின் வந்து ட்ரெஸ் ட்ரை பண்றா. கோஜா வந்து வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். ஸோ வந்து ட்ரை பண்ணி முடிச்சது அப்புறமா கோஜா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. இவன் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ ட்ரெஸ் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் உள்ள மாத்தினுக்கிறா. அதை கூட கண்டுக்காம கதவை டொம்முன்னு திறக்கிறான். திறந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் மாத்தி தான் இருக்கிறா. ஸோ ஃபுல்லா போட்டுக்கலாம். ஆனா என்ன பிரச்சனை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது பன்னி சூட்ல ஸோ ஃபுல்லா கவர் ஆகாது. அவளோட பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. நம்ம வந்து எப்பயும் ப்ரூக் சொல்ற மாதிரி பேண்ட்ஸ்னு எடுத்துப்போம். இன்னொரு வார்த்தையை சொன்னா யூடியூப் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா? ஸோ அவளோட பேண்ட்ஸ் வந்து தெரியுது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வெளியில. அவ அதனால என்ன பண்றேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆனா நம்ம கோஜா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தானா அந்த காட்சியை வந்து பாக்குறான். பார்த்தோன்னா ஒன்னும் புரியல. ஆகான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து பேசினே இருக்கிறா. இவன் ஒரு கட்டத்துக்கு மேல ஐயோ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் கதவை வந்து சாத்திக்கிறான். ஸோ இதுக்கடுத்து இன்னொரு நாள் ஆகுது. நம்ம கோஜாவும் மரினும் வந்து ஸ்டூடியோக்கு போறாங்க போட்டோ எடுக்கிறதுக்காக. அந்த ஸ்டூடியோ வந்து பாத்தீங்கன்னா மரினோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணிருப்பா. அதுக்காக வந்து அங்க போறா. ஸோ அங்க போன வருமா ஸ்டூடியோ சுத்தி பாக்குறோம். அது பார்த்து சூப்பரா இருக்குது. அந்த சைனா செட்டு போட மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அங்க போறாங்க எல்லாம் வந்து பாத்துக்கிறாங்க. அப்ப மரின் வந்து நான் ட்ரெஸ் மாத்தி வரேன்னு சொல்லிட்டு போறா. கோஜா வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி போறப்ப அது பொண்ணு என்ன சொல்லிட்டு போறான்னா முன்னாடி நடந்தது எனக்கு தெரியும். ஏன்னா வர வரைய ட்ரெஸ் போட்டு வந்தல அதை பார்த்துட்டு வந்து மண்டை காஞ்சிட்டு இருக்கும் போன சீசன்லயே. அதனால இந்த வாட்டி நான் உண்மையா கன்சிடர் பண்ணிட்டு பார்த்து ட்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கிறேன். அதை நான் மாத்தின வரேன் நீ பாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்றா. உடனே கோஜா வந்து பாரு சந்தோஷமாயிடுச்சு. சரி பரவாயில்ல நமக்காக பண்றாங்க. போன வாட்டி மாதிரி நம்ம கஷ்டப்படுத்தாவலன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கடுத்து வந்து வெயிட் பண்றான். அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்தின்னு வரா. வந்ததுக்கு அப்புறமா கோஜா வந்து பாத்தீங்கன்னா பேர் இந்த மாதிரி ஆயிடுறான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மரின் வந்து அந்த ஆரிஷாவா ட்ரெஸ் மாத்தின்னு வந்துட்டா. பன்னி சூட்ல வந்து இருக்கிறா. பார்த்து சூப்பரா இருந்தா. அதை பத்தி சொல்ல தேவையில்ல. சோ வந்து சூப்பரா இருந்தா. ஆனா இவ சொல்லியிருந்தா பாத்தீங்களா நான் வந்து அடக்கொடுக்கமா ட்ரெஸ் பண்ணின்னு வரேன்னு சொல்லிட்டு. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் பண்ணின்னு வந்ததான் நினைச்சுக்கிறா. ஆனா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காலு கிட்ட எல்லாம் வந்து ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிறாங்க. அதுல ஸ்கின் தெரியக்கூடாதுன்றதுனால அவ 2 ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிறா. ஒன்னு ஸ்கின் கலர்ல இன்னொன்னு வந்து அந்த காஸ்பிளே கலர்ல. ஆனா கோஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் கலர் இது தெரியவே இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து போடாமக்கிறான்ற போது நினைச்சுக்கின்னு பேயா இருந்த மாதிரி இருக்கிறான். அதுக்கடுத்து நம்ம மரின் போயிட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்குறா. இவன் வந்து பாத்தீங்கன்னா செத்த போன மாதிரி நின்னுங்கன்னு கேமரா வந்து முன்னாடி வச்சுக்கின்னு டொக்கு டொக்குன்னு தட்டின்னு கிடக்குறான். அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறப்ப அவனே வந்து முழிக்கிறான். ஐயோ இப்படி திரும்புறாளே அப்படி திரும்புறாளேன்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிறான். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காமெடியா போச்சு. அண்ட் மரினும் பார்த்து சீனா இருந்தா. சோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா ஹாலோவின் பத்தி பேசியிருந்தாங்கல்ல. ஹாலோவின் நாள் வருது. அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காஸ்பிளே பண்ணிட்டு போறாங்க. ஆனா இது வந்து ஒரு சின்ன வருத்தனே சொல்லிட்டு சொல்லாங்க இங்க இருக்கிறப்ப. அது அனிம் ஃபேன்ஸுக்கு வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபாரின்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாலோவினுக்கு அவங்க ஒரு காஸ்டியூம் வந்து போட்டுன்னு போவாங்க. இங்கெல்லாம் நம்ம போட்டோம்னா பைத்தியக்கார மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவலாவே அங்க வந்து கொண்டாடுவாங்க. சோ அது வந்து இங்க இருந்தா நம்மளும் வந்து ஒன் பீஸ்ல எத்தனை கேரக்டர் இல்ல இந்த மாதிரி அனிம்ல ஏதோ ஒரு கேரக்டர் சொல்லிட்டு நம்ம போட்டுன்னு சுத்தின்னு இருக்கலாம். ஆனா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க இருக்கிறோம் நம்ம. ஆனாலும் விடக்கூடாதுங்க. ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் நம்ம இங்க இருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிட்டு ஹாலோவின் டைம்ல அங்க போயிட்டு நம்ம ஏதாவது காஸ்பிளே ட்ரெஸ் வந்து போடணும். எனக்கு தெரிஞ்சு நான் ஷாங்சனை கெட்ட போடுவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க என்ன கெட்ட போடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணுமா? சோ இதுக்கடுத்து ஹாலோவின் நாள் வருது. மரின் அப்புறமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவ கூட வந்து 2 பொண்ணுங்க அப்புறமா 2 பசங்க எல்லாம் வந்து காஸ்பிளே பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க ஹாலோவின் டைம்ல. கூட நம்ம கோஜா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறான். சோ ஹாலோவின்ல சுத்தி முடிச்சுட்டு ஒரு பாட்டு பாடுற இடத்துக்கு வந்து போறாங்க. சோ அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஜாலியா கதை பேசிக்கிறாங்க. அப்ப கோஜா வந்து என்ன பண்றான்னா நான் இங்க வந்தது கரெக்டா, நான் ஏன் இங்க வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏத்துப்பாங்களான்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி யோசிக்கிறான். சோ அப்படி இருக்கிறப்ப மரினோட போட்டோ பத்தி அவங்க பேசுறாங்க. எந்த போட்டோன்னா அவ ஷிசுகாட்டானா வந்து ஃபர்ஸ்ட் காஸ்பிளே பண்ணிருப்பா பாத்தீங்களா, அதை பத்தி பேசுறாங்க. அப்போ கூட வந்து 2 பசங்க தான் சொல்லிட்டு சொன்னால. அதுல ஒரு பையன் வந்து கோஜா கிட்ட கோஜா மரினுக்கு நீ தானே மேக்கப் போட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப உடனே இந்த பையன் வந்து நீ பையனாச்சே உனக்கு எப்படி மேக்கப் பத்தி தெரியும்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். உடனே கோஜா வந்து பாத்தீங்கன்னா வேர்த்து ஊத்துது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு பொண்ணு வந்து அவனை அசிங்கமா பாத்துட்டு போயிருப்பான். மேக்கப் உனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதை நினைச்சு பாக்குறான். சோ உடனே இவங்க உண்மை தெரிஞ்ச இவங்க நம்ம வெறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கோஜா வந்து யோசிச்சுக்கிறான். அப்ப அவன் கூட இன்னொரு பையன் இருந்தான் பாத்தீங்களா. அவன் என்ன சொல்றான்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா, எங்க அண்ணன் தெரியல உனக்கு, அவனுக்கு தான் வந்து மேக்கப் பிடிக்கும், இப்பெல்லாம் வந்து மேக்கப் பண்றது சாதாரண விஷயம், எல்லாருமே வந்து கத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஆமா அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு அவன் விட்டுறான். சோ அதுக்கடுத்து மரின் வந்து என்ன பண்றான்னா அதோட நிறுத்திக்காம வேற அது மட்டும் இல்ல கோஜோட ஃபேமிலி வந்து ஒரு ஹீனா டால் ஷாப் வந்து வச்சுக்கிறாங்க. கோஜா வந்து சின்ன சின்னதா அதுக்கே வந்து மேக்கப் போட்டு பழகி அவன் கத்து நான் மேக்கப் போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மரின் சொல்றான். அதை கேட்டோன்னு எந்த பையன் அந்த கேள்வி கேட்டானோ அவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹீனா டால் பத்தி தெரிஞ்சிருக்குது. யாராவது அதை பாத்துக்கிறீங்களா, அது வந்து உண்மை சின்னதா இருக்கும், அதெல்லாம் மேக்கப் போடுறது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆச்சரியமா பாக்குறான். அண்ட் கோஜா வந்து பாத்தீங்கன்னா புகழ ஆரம்பிச்சிடறாங்க. சோ அவனே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். என்னடா இது நம்மள வந்து எல்லாரும் வித்தியாசமா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்ச மேக்கப் தெரியறதுனால ஆனா இவங்க நம்மள சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. அப்ப வெறும் அந்த பொண்ணு மட்டும் தான் நம்மள அப்படி பார்த்தலாம்னு சொல்லிட்டு கோஜா வந்து யோசிச்சுக்கிறான். அதுக்கடுத்து இதெல்லாம் சாதாரண விஷயம் போடுறதுன்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப மரின் கூட இன்னொரு பொண்ணு இருந்திருப்பா. மொத்தம் 2 பொண்ணுங்களா, அதுல ஒரு பொண்ணு ஓரமா நின்று பாட்டு பாடி இருந்திருப்பா.
ஆக்சுவலா வந்து கத்திரி இருப்ப பாட்டு பாடுற பேர்ல அது கேட்கறதே கடுப்பா இருந்துச்சு, என்னடா கத்திரி கடற்கராளன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஆனா கரெக்டா எபிசோட் முடியிற டைம்ல கத்தினே இருப்பாளா, அப்போ அந்த மைக்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோஜோ மரியாதை நீங்க டேட் பண்றீங்களான்னு சொல்லிட்டு வந்து கேட்கறா. அதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. சோ அவன் மட்டும் என்னடா கத்திரி கடற்கரைன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறா. இதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ண போறாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு பாக்குறது ரொம்ப ஆர்வமாகறேன். பட் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுப்போம். சோ இந்த எபிசோட்ல இதுல தான் வந்து நடந்தது. இந்த எபிசோட் பார்க்கறது வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு எத்தனை வருஷம் வெயிட் பண்ண சொல்றேன் நினைக்கிறேன், 1 வருஷமா 2 வருஷமா வெயிட் பண்ண நினைக்கிறேன் சீசன் 2 வரதுக்கு. ஒரு வழியா வந்துருச்சு. சோ அதை பார்க்கறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல மணி வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இந்த அனிமே பார்த்துருப்பாங்க இல்ல பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா பார்த்தவங்களுக்கு இதை அனுப்பிட்டு இந்த எபிசோட் எப்படிச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிட்டு இதை மறக்காம போய் பாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து மீட் பண்ற வரைக்கும் டாடா.